ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டி பில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி G6 பாண்ட் சொல்லியிருப்போம். இன்றைக்கி அதோடு சேர்ந்து கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கில்ட்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கம் கோட்டட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய காலத்தில் வந்து ஒரு ராயல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி கொஞ்சம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே அந்த மாதிரி லேயரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்கும் உள்ள குயிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ கவர்மெண்ட் பாண்டு தான் ரெண்டுமே. ஸோ யார் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் தான். இது டி பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம், அதாவது லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். இது G6 பாண்ட் எல்லாமே கொஞ்சம் மீடியம் அண்ட் லாங் டைமாக இருக்கும். ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வெரி லோ தான். அதே மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் பார்த்திங்கன்னா டி பில்ஸில் வெரி லெஸ்ஸு. அது ஏன்றது கீழே கேல்குலேஷனில் பார்க்கலாம். G6 பாண்ட்லேயும் சரி, கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா NAV பேஸ் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட் எப்பயாவது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுத்து NAV வந்து அட்ஜஸ்ட் ஆகும். சரிங்களா? இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட கொஞ்சம் மணி இருக்குது, கொஞ்சம் பார்க் பண்ணணும், ஒரு ஷார்ட் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கெயின் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு டி பில்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இந்த G6 பாண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான் டெனர் வந்து பார்த்திங்கன்னா டி பில்ஸில் 91, 182, 364. G6 பாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 1 இயர், 5 இயர்ஸ், 10, 20, 30 இயர்ஸ்னு போயிட்டுருக்கோம். டி பில்ஸும் G6 பாண்ட்டும் நீங்கள் வந்து ரீட்டைல் டைரக்டில் வாங்கலாம். பட் இந்த கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எதில் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி ப்ரோக்கர் இருக்கு இல்லையா, ஜெரோதா, க்ரோ மணி, ஸோ அதில் வழியாக தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ குயிக்காக பாருங்கள், டி பில்ஸில் வந்து எப்படி கேல்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் 91, 182, 364. இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கூப்பன் ரேட், கூப்பன் பேலாம் கிடையாது. மெச்சூரிட்டி எப்போ ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ் வேல்யூ 100 ரூபான்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் பை ப்ரைஸ் வந்து 96 வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 4 ரூபா. ஸோ மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் வந்து 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க க்ரோத் ஆப்ஷனில், இன்வெஸ்ட் வந்து 10,000. அன்றைக்கி டேட்டில் வந்து NAV வந்து 20 ருபீஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 யூனிட் வந்து அலோகேட் ஆகும். கவர்மெண்ட் வந்து நீங்கள் கில்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 700 கிடைக்குது அப்படின்னா, அது டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லாம் வராது, அது டைரெக்டாக NAVயோட அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த 700 வந்து பார்த்திங்கன்னா NAVயில் அட்ஜஸ்ட் ஆகும்போது 21.4 அப்படின்னு உதாரணத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா, உங்களோட யூனிட் வந்து அதே தான் 500, டோட்டல் வேல்யூ மட்டும் 21.4 போது 10,700. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், லாங் வீடியோனா மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம்.